கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 39 சிவ புண்ணியங்களும் சிவ பக்தர்களின் சின்னங்களும். சிவ பக்தர்களுக்கு வெளிப்படையான அடையாளங்கள் 10ம் உள் குறிப்புகள் 3ம் வெளிக்கும் உள்ளுக்கும் பொதுவானதாக அடையாளங்கள் 10ம் இருக்கின்றன என்று சொல்லப்படுகின்றன. அவற்றில் விபூதி ருத்ராட்சங்களை அணிந்து கொள்வது முதலாவதாகவும், குருவை வணங்கி வழிபடுவது இரண்டாவதாகவும், கங்காதரரை தோத்தரித்து வணங்குவது மூன்றாவதாகவும், சிவபெருமானின் திருநாமங்களை உச்சரிப்பது நான்காவதாகவும், அப்பெருமானை பூஜை செய்து வணங்குவது ஐந்தாவதாகவும், மகா புண்ணியம் நிறைந்த சிவாலயங்களை தரிசிப்பது ஆறாவதாகவும், சிவ புராணங்களை கேட்பது ஏழாவதாகவும், சிவ பக்தர்களை வணங்குவது எட்டாவதாகவும், சிவ பக்தர்களின் வீடுகளில் உணவு உட்கொள்வது 9ஆவதாகவும், சிவ பக்தரான குருவுக்கு தானம் அளிப்பது 10ஆவதாகவும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆக இந்த 10 அடையாளங்களும் வெளிக்குறிப்புகள் என்று சொல்லப்படுகின்றன. உட்குறிப்பான 3ல் உமாபதியை குறித்து மனதளவில் ஜபம் செய்வது முதல் குறிப்பாகும். அப்பெருமானை மனதில் வணங்கி வழிபடுவது இரண்டாவது குறிப்பாகும். அந்த பரபிரம்மத்தை நேரில் கண்டு மகிழ்வது மூன்றாவது குறிப்பாகும். இவ்வாறாக இந்த 10 வெளிக்குறிப்புகளும் 3 உள் குறிப்புகளும் எந்த சிவ பக்தர்களிடம் காணப்படுகிறதோ அத்தகைய புண்ணிய சீலர்களுக்கு பக்தருக்குரிய மற்ற 10 அடையாளங்களும் தானாகவே உண்டாகி விடுகின்றன. அவை தளதழக்கும் குரலொளியில் மாறுதல் ஏற்படுவது, நாக்கு துடிப்பது, உதடுகளின் துடிப்பு, மேனி முழுவதும் நடுநடுங்குதல், மயிர்கால்கள் குத்திட்டு நின்று மெய் சிலிர்த்தல், வியர்வை பெருகி வழிவது, நடக்கும்போது கால் தடுமாறி நடப்பது, கண்ணீர் உகுத்தல், அழுது விம்முதல், பரவசம் கொள்ளுதல் ஆக 10 அடையாளங்களாகும். ஆகவே இந்த 10 அடையாளங்களும் சிவ பக்தருக்கே உரிய அடையாள சின்னங்கள் என்று கண்ணுதல் பெருமானாலேயே கூறப்பட்டிருக்கிறது. எத்தகைய மகாத்மாக்களுக்கு இந்த 3 சின்னங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களே சகல உலகங்களையும் நிர்மலமாக்கும் சிவ பக்தர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனாலும் விபூதி ருத்ராட்சங்களை அணிந்திருக்கும் சிவ பக்தர்களிடத்தில் மேலே குறிப்பிட்ட அத்தகைய அடையாளங்கள் இல்லாமல் இருந்த போதிலும் கூட அவர்களே உண்மையான சிவ பக்தர்கள் ஆவார்கள். அத்தகைய சிவ பக்தர்களை கண்டவுடன் நமஸ்கரித்து வணங்க வேண்டும். ஸ்ரீ சிவபெருமான், குரு, சிவ பக்தர்கள் ஆகியவர்களை எவர்கள் நமஸ்கரித்து வழிபடுகிறார்களோ அவர்கள் எல்லாவிதமான விருப்பங்களையும் அடைய பெற்று புத்திர பௌத்திரர்களோடும் வியாதியற்ற உடல் வலிமையோடும் நீண்ட காலம் மகிழ்ச்சி பெருக்கோடும் வாழ்ந்திருந்துவிட்டு முடிவில் இரத்தன விமானத்தில் ஏறிக்கொண்டு சூரியலோகம், சந்திரலோகம் இன்னும் மற்ற 2 உலகங்களிலும் உள்ள தேவர்கள் உலகங்களுக்கும் அதிபர்களான திக்பாலர்கள் பிரம்மா, விஷ்ணு, முனி சிரேஷ்டர்கள் ஆகிய இவர்கள் அனைவராலும் புடைசூழப்பட்டு தேவதந்துபி வாத்தியம் நாலா திசைகளிலிருந்தும் முழக்கமிட அவ்வாறே 4 புறங்களிலிருந்தும் மலர்மாரி பொழிய நாட்டியமாடும் தேவ மாதர்களாலும்
பாடல் இசைக்கும் கின்னர்களாலும் சூழப்பட்டவர்களாக தேவ சரீரத்துடன் கைலைநாதரின் இருப்பிடமான சிவலோகத்தை சென்றடைவார்கள். அங்கே இறைவன் சந்நிதியில் அநேக காலம் தங்கியிருந்து விட்டு முடிவில் சிவசாயுஜ்யத்தையும் அடைந்து மகிழ்வார்கள். ஆகையால் தேவாதி தேவனான மகாதேவனின் மகிமையை எவ்வாறு அளவிட்டு கூற முடியாதோ அவ்வாறே சிவ புண்ணியங்களின் மகிமையையும் என்னால் அளவிட்டு கூறுவதென்பது முடியாத காரியமாகும். பூர்வத்தில் உமாதேவி பரமசிவனிடமிருந்து இந்த சிறப்பு வாய்ந்த சிவ புண்ணியத்தை மிகுந்த பக்தி சிரத்தையோடு கேட்டு அதிக ஆச்சரியத்தையும் ஆனந்தத்தையும் அடைந்தாள். உடனே அவள் தன் இருக்கையிலிருந்து விரைந்து எழுந்து தன் நாதரை 3 தடவை சுற்றி வலம் வந்து வணங்கி நமஸ்கரித்தாள். பிறகு அவள் அப்பெருமானை நோக்கி மலர்ந்த முகத்தோடு, ஸ்ரீ சங்கரரே, இத்தகைய சிவ புண்ணியத்தினால் ஜீவராசிகள் தங்களை உணர்ந்து கொண்டு தங்களுடைய சாயுஜ்ய பதவியையும் அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். அதை கேட்டதும் சிவபெருமான், தேவியே, உலகிலுள்ள ஜீவராசிகள் இந்த சிறப்பு வாய்ந்த சிவ புண்ணியத்தை பற்றி எளிதில் அறிந்து கொள்ளவே முடியாது. சகல பசு புண்ணியங்களையும் செய்து முதிர்ந்தவர்களும் மிகவும் தூய்மையான நிஷ்கலக்கமில்லாத மனதை உடையவர்களுமான மகாத்மாக்கள் மட்டுமே இந்த சிவ புண்ணியங்களை பற்றி ஓரளவுக்காவது அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் மிகவும் கேவலமான மற்றவர்களுக்கு சிவ புண்ணியமானது எப்படி கிடைக்கக்கூடும்? ஆகையால் பசு புண்ணியங்களை அதிக அளவில் செய்தால்தான் சிவ புண்ணியங்களின் மனம் ஈடுபாடு கொள்ளுமேயன்றி வேறு எதனாலும் இதில் ஈடுபாடு கொள்ள முடியாது என்று கூறி அருளினார். இதை பற்றி விளக்கி கூறும் அரிய கதையொன்றும் இருக்கிறது. அதை இப்போது உங்களுக்கு நான் கூறுகிறேன் என்று சூத முனிவர் அந்த கதையை சௌனகாதி முனிவர்களுக்கு கூறத் தொடங்கினார். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.